கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்க தரிசனம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் ஐயா. நீங்க உலக பிரகாரமான தரிசனம் வச்சிருந்தீங்களா, அந்த தரிசனம் உங்களை காப்பாது. ஐயோ எனக்குரியவைகள் எல்லாம் நான் இழந்து போயிருவேன்னு கவலைப்படுறீங்களா? நீங்க ஆண்டவருக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு செருப்பு கூட ஆண்டவர் தவற விட மாட்டாருங்க. சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்தாலும் என் ஆண்டவரால் விடுவிக்க முடியாத ஒரு பிரச்சனை இந்த உலகத்துல ஒண்ணு கூட கிடையாதுங்க. இன்றைக்கு ஆண்டவர் கைகளில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் நிமித்தமாக உங்களை சுற்றியுள்ளவர்களிலேயே எல்லா கட்டுகளும் விடுவிக்கப்படும் ஐயா. என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அநேகர் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லி எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வெளிவருவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, பேசுவது நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீ பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நெருக்கத்தோடு கூட நாம் வாழ்ந்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் சரி, இந்த ஊழியத்தை செய்கிற நானும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கத்தோடு தான் காணப்படுகிறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரா என்ற கேள்வியோடு கூட நான் வேதாகமத்தை திறந்தபோது ஒரு குறிப்பிட்ட வேத வசனங்கள் எனக்கு மிகுந்த ஆறுதலாக இருந்தது. அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதைத்தான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் வாசிக்கிற கவனியுங்கள். அவர்கள் முதல் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பாருங்கள், இதில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தையாக ஆண்டவர் எனக்கு சொன்னார். அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. தானாய் திறக்கிறது ஐயா கதவுகள். நான் யோசித்து பார்த்தேன், அது எப்படி ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மனிதன் அவனை விடுவிக்கும்படி எல்லா கதவுகளும் தானாய் திறக்கிறது. ஏன் இந்த மனிதனுக்காக கதவுகள் தானாய் திறக்கிறது என்று யோசித்து பார்த்தால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பெரிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அவன் ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனிதன். பேதுரு என்கிற அவன் ஊழியத்தை செய்கிற நற்செய்திகளை பிரசங்கிக்கிறவன். அப்படிப்பட்ட நற்செய்திகளை பிரசங்கிக்கிற தரிசனம் உடையவன். அவன் ஆண்டவருக்கென்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஒப்பு கொடுத்திருக்கிறான். ஆண்டவர் அவன் மீது பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், தரிசனம் வைத்திருக்கிறார். பேதுருவிடத்தில் தரிசனம் இருக்கிறபடியால் அந்த தரிசனம் உள்ள மனிதனை விடுவிக்கும்படி தானாய் கதவுகள் திறக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் மனசில் ஒரு பயம் இருக்குதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒரு தரிசனம் வச்சுருக்கீங்களாங்க?
அந்த தரிசனம் வைக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் பாதுகாப்பார். உங்களை நெருக்கி ஏவுகிற எந்த ஒரு நெருக்கங்களும் தானாய் விலகிவிடும். ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதி படுக்கையில் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் முதல்ல ஆண்டவருக்காக ஒரு இலக்கு வைங்க, தரிசனம் வைங்க. ஏற்கனவே நீங்கள் ஆண்டவருடைய தரிசனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு ஊழியக்காரனை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்கள் தரிசனம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் ஐயா. தரிசனம் உங்களை தப்பு வைக்கும் ஐயா. தரிசனம் உங்களுக்கு வழிகளை உண்டாக்கும் ஐயா. பேதுரு தரிசனம் உள்ள மனுஷன்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தரிசனம் உள்ள மனுஷனை தேவனுக்கென்று ஊழியம் செய்யும்படி தரிசனம் இருக்குதா? ஜெபிக்கும்படி தரிசனம் இருக்குதா? இல்லை நான் பிஸ்னஸ் செய்து நான் சம்பாதித்து அநேக மிஷனரிகளை தாங்குவேன் என்று ஒரு தரிசனம் வச்சிருக்கிறீங்களா? இல்லை ஒரு கிராமங்களில் நான் ஆலயத்தை கட்டுகிற ஒரு தரிசனம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தரிசனம் வச்சுருக்கீங்களா? நான் சொல்கிறேன், தரிசனம் இருந்தால் போதுங்க. அந்த தரிசனம் உங்களுக்கு வழிகளை திறக்குங்க. தரிசனம் உள்ள பேதுருவை அவனுடைய வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களே செய்கிறார். முதல்ல இந்த தரிசனம் உள்ள மனுஷனை சிறைச்சாலையில் போட்டுறாங்க. அவன் ஐயோ சிறைச்சாலையில் போட்டாங்களே, நம்முடைய தலையை சீவிடுவாங்களோ, நம்மளை கொலை பண்ணிடுவாங்களோ, நம்மளை தண்டிச்சிருவாங்களோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தான்னு நினச்சிங்களா? நாம் சாதாரணமாக நம்மளை சுற்றி உள்ள அநேக செய்திகளை கேட்டாலே நமக்கு பயந்தோடு வீட்டில் நம்ம முடங்கி கிடக்கிறோம். இவன் சிறைச்சாலையில் போட்டும் கூட அந்த பேதுரு என்ன செய்யறது? நல்லா தூங்குறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்கனவே தரிசனம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்ல முதல்ல தூங்குங்க. தரிசனம் இல்லாதவங்க இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என்ன பொருத்தனை? ஆண்டவரே, நீர் எனக்கு ஜீவனை கொடுப்பீரானால் நான் உமக்கு ஊழியம் செய்வேன். நீர் எனக்கு ஜீவனை கொடுப்பீரானால் நான் உமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்ந்து காண்பிப்பேன். நீர் எனக்கு ஜீவனை கொடுப்பீரானால் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், சாராயம் குடிக்க மாட்டேன், நான் மிஷனரிகள் ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன், அநேக ஏழை பிள்ளைகளை நான் படிப்பதற்கு உதவி செய்வேன், என்னுடைய வாழ்நாளில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன். ஏதாவது நீங்கள் ஒரு தரிசனத்தை இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் உண்மையாக ஒப்பு கொடுத்துட்டீங்களா? நீங்கள் ஆண்டவரை ஏமாற்ற மாட்டீங்களே, முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்துட்டீங்களா? நான் சொல்கிறேங்க, அந்த தரிசனமே உங்களுக்கு விடுதலை கொடுக்குங்க. தரிசனம் உள்ள ஒரு மனுஷனை பேதுரு போய் சிறைச்சாலை அடைக்க முடியுமாங்க? அடைக்க முடியுமா? ஆண்டவர் அங்கே வர்றாருங்க. நல்லா கவனித்து பாருங்கள். தரிசனம் உள்ள பேதுரு அவன் பாட்டுக்கு அவன் தூங்கிட்டு இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தெல்லாம் சும்மா கடகடன்னு உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். 7ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 12:7 தூதன் வந்து நிற்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆண்டவருக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குதா? தரிசனத்தில் நிறைய தரிசனம் இருக்குது. ஒரு மனசு லூக்கா 12:18 வசனத்தில் பாருங்கள். அது தவறான தரிசனம், மோசமான தரிசனம். எல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு. அவனுடைய வாழ்க்கையில் தானியங்கள் எல்லாம் விளைஞ்சிருச்சு. அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? ஆண்டவர் என்னுடைய விளைச்சல் எல்லாம் ஆசீர்வதிச்சிட்டாரு, நான் ஒன்று செய்ய போகிறேன், இந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய ஒரு மாளிகை அறை கட்ட போகிறேங்கிறான். அவன் தரிசனத்தை பாருங்க. அப்படி தரிசனம் உள்ள மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமாங்க? மதிகேடனே, முட்டாப்பையிலேன்னு அர்த்தவங்க. நீங்கள் உலக பிரகாரமான தரிசனம் வச்சுருந்தீங்களா? அந்த தரிசனம் உங்களை காப்பாது. அவன் சொல்கிற வசனத்தை பாருங்கள். லூக்கா 12:18 நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சிகளை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவை உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. நிறைய பேருக்கு எனக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல பிஸ்னஸ் நடக்குது, நான் ஒன்று செய்ய போகிறேங்க, எல்லாத்தையும் நான் நல்லா சேர்த்து வைக்க போகிறேன், எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் பரம்பரைக்கு நான் சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லி ஒரு தரிசனம் அமைச்சிருக்காம பாருங்க. அருமையான சகோதரனே சோரி, இன்றைக்கு உன்னுடைய தரிசனங்கள்லாம் அதானா? எப்படியாவது இன்னும் என் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்துடணும், எப்படியாவது இந்த பேங்க் பேலன்ஸில் கூட போட்டுடணும். உங்கள் தரிசனம் உலக பிரகாரமாக இருக்குதா? ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தனக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான், அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆண்டவர் அவனை பார்த்து, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்பொழுது நீ சேகரித்துக்கொள் யாருடையதாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற செய்திகள் எல்லாம் கேளுங்க.
கூட இருந்தவங்க, குடும்பத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்க சேர்த்து வச்சதுன்னா இன்னைக்கு எங்கெங்க போச்சு? நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவருக்காக நீங்கள் தரிசனம் வச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாருங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாருங்க. இங்கே நடக்குது பாருங்க, தூதம் வந்து நிற்கிறாங்க. தரிசனம் உள்ள ஊழியக்காரர்கள், தரிசனம் உள்ள விசுவாசிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் ஒரு தூதன் நிற்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வாதை கூடாரத்தை அணுகாதுங்க. ஒரு அக்கினி மதில் இருக்குங்க. அடுத்து பாருங்க, அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தரிசனம் இருந்துச்சுன்னா வெளிச்சம் பிரகாசம் இருக்கும். உங்கள் முகத்தில் வெளிச்சம் இருக்கும். ஒரு பயம் இருக்காது, ஒரு கவலை இருக்காது, ஒரு மகிமை உங்களை பார்த்து இருக்கும். மற்றவங்க உங்களை பார்த்த உடனே எப்படிங்க நீங்கள் மட்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? மற்றவங்க உங்களுக்கு பார்த்து கேட்பாங்க. உங்கள் வீட்டில் வெளிச்சம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய முகத்தில் வெளிச்சம் இருக்கும். மோசஸ் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்துட்டு வர்றான். அவருடைய முகத்தில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை அதை பார்க்குறாங்க. தரிசனம் உள்ள மனசு அவன் சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து பாருங்க, பேதுருவுல விழாவில் தட்டுறாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்குதுங்க. ஏசப்பா 3 வருஷமாக எனக்கு பயிற்சி கொடுத்து எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. நான் சாகிற வரைக்கும் எனக்கு ஊழிய திட்டங்களை வச்சுருக்கிறாரு. எப்போ நான் ஊழியம் செஞ்சு முடிக்கிறோன்னா அப்போ தான் நான் சாவேன். அது வரைக்கும் எனக்கு சிறைச்சாலில் என்ன அடைச்சான்னா, எங்கே அடைச்சான்னா, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அருமையான சகோதர சகோதரியே, உனக்கு முதல்ல நல்ல தூக்கம் வருதான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. தூக்கம் வரலேட்டா உங்களோட தரிசனம் இல்லைன்னு அர்த்தம். எங்கள் அப்பா எல்லாம் பார்த்துக்கிருவாருங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு தான் நாங்கள் உயிரோடு இருக்க போகிறேன். இப்போ என்கிட்ட வந்து யாராவது, டேவிட் கணேசா நீ இறந்து போயிட்டேன்னா என்ன செய்வ? இவ்வளோ திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுமா? நான் சொல்கிறேன், நான் இறந்து போயிட்டா எனக்கு கவலை கிடையாதுங்க. ஏன்னா என் மூலியமாக ஆண்டவர் செய்ய வேண்டிய ஊழியங்கள் நிறைய இருக்குது. நிறைய திட்டங்களை, தரிசனங்களை எனக்கு கொடுத்துருக்கிறார். 7000 மிஷனரிகளை உருவாக்கணும்னு சொல்லி தரிசனம் இருக்குது. 1,00,000 கிராமங்களை இந்தியாவில் சந்திக்கணும் தரிசனம் இருக்குது. இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் எனக்கு கட்டாயம் உயிர் கொடுப்பாருங்க. அதனால் என் பக்கத்தில் தேவதூதன் இருப்பாங்க. நான் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கும். நான் நல்லா தூங்குவேங்க. பாருங்க, இப்படி தூங்கிட்டு இருக்கிற அவனை போய் விழாவில் தட்டி எழுப்புறாரு. எழுப்பி முதல்ல அவன் அந்த 8ஆம் வசனத்தில் வாசி பாருங்க. தூதன் அவனை நோக்கி, முதல்ல நீ நல்ல அறையை கட்டிக்கோங்கப்பா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ தரிசனம் வச்சுருந்தேன்னா உன்னை ஒழுங்குபடுத்துவாருங்க. உன் போடுற ட்ரெஸ்ஸை கூட ஒழுங்காக போட சொல்லி ஆண்டர் கற்றுக் கொடுப்பார். தரிசனம் உள்ளவங்க ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆண்டர் சொல்லி கொடுப்பாரு. அடுத்து பாருங்க, உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள். அருமையான சகோதர சோரி, ஐயோ எனக்குரியவைகள் எல்லாம் நான் இழந்து போயிடுவேன்னு கவலைப்படுறீங்களா? நீங்கள் ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு செருப்பு கூட ஆண்டவர் தவற விட மாட்டாருங்க. தொலைஞ்சு போகாது. ஆண்டவர் சொல்றார், உன் பாதரட்சிகளை நீ தொடுத்துக்கொள், செருப்பை மறந்துடாதப்பா. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குண்டூசி கூட தொலைஞ்சு போகாதுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பாதுகாப்பு. ஏன்? நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் ஆண்டவருக்காக தாங்க ஒப்பு கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், நான் ஏசப்பாவுக்காக பொருத்தனை பண்ணியிருக்கேன், ஏசப்பாவுக்காக தரிசனம் வச்சுருக்கிறேன், என் உயிரும் போகாது, எனக்கு எந்த குறைவு வராது, எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு அழகாக சொல்லிகிட்டே வந்து பின்னும் வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு என் பின்னை வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் பாருங்கள் 10ஆம் வசனம், முதல் காவல், 2ஆம் காவல், அடுத்து 3ஆவதாக இரும்பு கதவண்ட வருது. இரும்பு கதவுங்க. முதல் காவல், 2ஆம் காவல். உங்கள் தரிசனம் இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் நடக்குன்னு கணக்கு பார்க்க முடியாது. முதல் அற்புதம், முதல் காவல்னா முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி என்னங்க பிரச்சனை இருக்குது? நீங்கள் சொல்லலாம், ஆமாம் பிரதர், எனக்கு மூத்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இளைய பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், பெரிய இரும்பு கதவண்ட போது இன்னொரு அற்புதம் எங்களுக்கு தேவை இருக்குதுங்க. 30 தடைகள் இருக்குதா? 30 விதமான பிசாசு உங்களுக்கு தடையை வச்சுருக்கானா? இங்கே பாருங்கள், முதல் கதவு தானாக திறக்குது, இரும்பு கதவு தானாக திறக்கு, 2 எல்லா அற்புதம் நடக்குதுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே அற்புதம் செய்கிற ஆண்டவர் தான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். தானாய் திறக்கும் ஐயா. உங்கள் மனசில் ஆண்டவருக்காக நான் வாழணும், ஆண்டவருக்காக நான் ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் மனசில் ஒரு வாஞ்சியும் தரிசனமும் எண்ணங்களும் விருப்பங்களும் வந்துருச்சாங்க. உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் தானாய் விலகும் ஐயா, தானாய் விலகும் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை,
எப்படிப்பட்ட சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவரால் விடுவிக்க முடியாத ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் ஒன்று கூட கிடையாதுங்க. மரண தேதி முன்குறிக்கும் ஆண்டவர் இன்னைக்கு உயிர் கொடுத்துட்டு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஐயோ, எங்கள் உறவினர்களுக்கு வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ஆக்சிஜன் வச்சுருக்கிறாங்க, ஐயோ பலகீனத்தோடு இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, ஐயோ டாக்டர்கள் முடியவே முடியாதுன்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட துர்ச்செய்திகளை கேட்டு நீங்கள் பயத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் கைகளில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் நிமித்தமாக உங்களை சுற்றியுள்ளவர்களிலேயே எல்லா கட்டுகளும் விடுவிக்கப்படும் ஐயா. என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஐயா. டாக்டர்கள் ஆச்சரியப்படும், இந்த கணேசனுக்கு அற்புதம் செஞ்சிட்டாரே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? பாருங்க, அன்றையிலிருந்து என் இயேசுவுக்கு என்று என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் மனசில் ஒரு சந்தேகம் வந்துச்சு. நம்ம நிறைய இடத்துக்கு போனோம், நிறைய இடத்துல உயிர் பிச்சை கேட்டோம், ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியாக இயேசுவிடத்தில் வந்து நம்ம ஜெபம் பண்ணோம், ஆனால் சுகம் கிடைச்சிருச்சு. ஆனால் இயேசு தான் சுகம் கொடுத்தா இருக்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே அற்புதம் நடந்துருந்துச்சுன்னா, அங்கே போகும்போது இங்கே போகும்போது அற்புதம் நடந்துருச்சுன்னா இயேசு தான் கொடுப்பேன்னு என்ன நிச்சயம்னு சொல்லி இயேசுவை நான் மறுதளித்து விட்டேன். மறுபடியும் சிகரெட்டு சாராயெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படிப்பட்ட நிலைமையில் அவரை மறுதளித்து, சந்தேகத்தோடு கூட அவரை மறுதளித்து விட்டேன். ஆனாலும் கூட எங்களுடைய கிராமத்தில் ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் தூங்குகிற பழக்கம், தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற ஆயத்தத்தோடு இருந்தபோது பூட்டின அறைக்குள்ளாக ஒரு மனிதரை என்னால் பார்க்க முடிந்தது. நான் பார்த்த மனிதர் வெண்ணாடை அணிந்து அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகும்போது தன் பாரங்களை சொல்லி சொல்லி அழுகிறார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள், இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன், ஆனால் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களே. ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தார். அவர் யார் என்று தெரியாது. அந்த அழுகிற மனிதரை பார்த்து கொண்டே இருந்தபோது என்னை அறியாமல் நானும் அழ ஆரம்பித்து விட்டேன். என் அழுகிற சத்தம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவிற்கு கேட்டு அவர்கள் வந்து கதவை தட்டும்போது தான் நான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். பார்த்தா அந்த மனிதரை காணவில்லை. என் மனதில் ஒரு கேள்வி, யார் அவர்? உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறாரே. என்னுடைய காதுகள் அவருடைய அழுகிற சத்தத்தை கேட்டதை, என் கண்களினால் அவரை பார்த்தேன், யார் அவர் என்று கேள்வியோடு இருந்தபோது, பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அழுகிற சத்தம் வரும், பஜாரில் கூட்டமாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் போனால் அழுகிற சத்தம் வரும், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து ரோட்டில் போகிற ஜனங்களை பார்த்த உடனே அதே அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்கும். யாரோ ஒருவர் அழுகிறார், யார் என்று தெரியவில்லை என்று சொல்லி ஒரே கேள்வியோடு இருந்தபோது ஒரு நாள் பைபிள் படிக்கிற ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவரிடத்துல போய் கேட்டேன், ஐயா பைபிள்லாம் படிக்கிறீங்களே, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அவருடைய அழுகிற சத்தத்தை என் கண்களினால் பார்த்தேன், என் காதுகளினால் கேட்டேன். இன்றைக்கும் கூட்டமாக இருக்கிற ஜனங்களை பார்த்த உடனே அவருடைய அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்கிறது, ஆனால் யார் என்று தெரியவில்லை என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டபோது முதலாக இயேசு பற்றி எனக்கு பிரசங்கித்தார். நிறைய வசனங்களை எடுத்து எனக்கு வாசிக்க காண்பித்தார். ஆச்சரியமாக இருந்தது. நான் அவரிடத்தில் சொன்னேன், இப்படித்தான் நான் பார்த்த மனுஷர் அழுதார், இதுபோல் தான் அவர் அழுது கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னார், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஒருவர் அழுது கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் ஒரு மனிதர் அல்ல, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக இயேசு அழுது கொண்டிருக்கிறாரா? அப்படி என்றால் அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி அன்றைக்கு மறுபடியுமாக இந்த இயேசுவின் கைகள் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். எனக்கு சொல்லிக் கொடுத்தே அந்த கிறிஸ்தவ நண்பர்கிட்ட ஒரு சந்தேகமாக ஒரு கேள்வி கேட்டேன். என்ன சந்தேகம் தெரியுமா? உங்கள் கிறிஸ்தவங்க சாமி உங்கள்கிட்ட தாங்க வந்து அழணும், உங்கள் சாமியே என்கிட்ட வந்து அழுறார். எங்கள் அப்பா கற்பையா, அம்மா சரஸ்வதி. கற்பையா சரஸ்வதி மகன் கணேசன்ட்ட ஏன் உங்கள் ஏசப்பா வந்து அழுறாரு? உங்கள்கிட்ட தானுங்க அவர் வந்து அழணும், நீங்கள் தானே அவரை கும்பிடுறவங்க, அவருடைய பிள்ளைகள்னு சொல்லி கேட்டேன். அவர் கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னார், தோமா சந்தேகப்பட்டதுனால தோமாட்ட தரிசனமாகி அவர் அழுதார், அவர் சந்தேகத்தை தீர்த்தார். நீ அவரை மறுதளித்ததுனால, அவர் சந்தேகப்பட்டதுனால தான் உனக்கு அவர் தரிசனமாயிருக்கிறார். அவர் அழுது கொண்டிருக்கிறவராக, தன்னை உயிர் உள்ளவராக உனக்கு காண்பித்து கொடுத்துருக்கிறான்னு சொன்னார். அவர் சொன்னது சரியாக தான் இருக்குது. என் சந்தேகத்தை தீர்க்கும்படி என்னிடத்தில் அவர் வந்திருக்கிறார், அவர்தான் உண்மையான கடவுள், அவருக்காக இனிமேல் வாழப்போகிறேன் என்று சொல்லி அவர் கைகளில் என் வாழ்க்கை இன்னும் அர்ப்பணித்தேன். அந்த கிறிஸ்தவ நண்பர்கிட்ட கேட்டேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குதுங்க, ஆனால்
இன்னையிலேருந்து ஏசப்பா கைகளை சந்தேகப்படாமல் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிரு. இனி உங்கள் சாமி என்கிட்ட வந்து அழமாட்டாரான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தோமாட்ட ஒரு முறை தான் அவர் தரிசனமானார், அதுக்கடுத்து பைபிளில் போடலைன்னு சொன்னார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இனிமேல் அவர் அழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் நாள் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். ஆனாலும் நடு இரவில் யாரோ ஒருவருடைய அழுகிற சத்தம் எனக்கு கேட்டது. எழுந்திருத்த போது அதே இயேசுடைய அழுகிற சத்தம் என் அருகிலே அவர் அழுது கொண்டே இருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த கிறிஸ்தவ நண்பர் சொன்னார், இனிமே ஏசப்பா அழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்காதுன்னு சொன்னார். ஆனால் இன்னும் அவர் அழுகிறாரு. நான் தான் அவரை சந்தேகப்படாமல் ஏற்றுக்கொண்டுட்டேனே, ஏன் மறுபடியும் ஏசப்பா அழுகிறாரு? என் பக்கத்தில் இயேசு அழுகிறாருங்க. நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ நண்பர்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் கோபம் வருங்க. ஏன் தெரியுமா? உங்கள் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு உங்கள் அருகில் இருக்கிறார். எப்படி ஐயா உங்களால் சும்மா இருக்க முடிகிறது? உங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், உங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறாரே, எப்படி ஐயா நீங்கள் சும்மா இருக்க முடிகிறது? என் பக்கத்தில் ஏசப்பா அழுறார். நான் சொன்னேன், ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னேங்க. சொல்லிக்கிட்டே இருப்பேங்க, ஒரு பைத்தியம் போல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. எவ்வளோ சொன்னாலும் அவருடைய அழுகிறத நிறுத்த முடியல. பல இரவுகள் அவர் அழுவார். நான் அவரை பார்த்து ஏசப்பா அழாதீங்கன்னு சொல்லுவேன். யோசிச்சு பார்த்து எவ்வளோ சொன்னாலும் அவர் அழுகிறத நிறுத்த முடியலேன்னு சொல்லி பிறகுதான் யோசிச்சு பார்த்து, ஒரு சின்ன குழந்தை பசியில் அழுதுச்சுன்னா, ஒரு 2 வயசு குழந்தை அழுதுச்சுன்னா நம்ம பால் தானே கொடுக்கணும். அழாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்மா. ஏசப்பா ஜனங்கள் அருகிலேன்னு தானே அவர் அழுறாரு. நாம் போய் ஜனங்கள்கிட்ட போய் சொன்னால் அவர் சந்தோஷப்பட போகிறான்னு சொல்லி அன்னையிலேருந்து என் மனசில் ஒரு தரிசனம் வந்துச்சுங்க, ஒரு தேவ திட்டம் வந்துச்சுங்க. ஏசப்பா அழுகிறார், அவருடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவர் அறியாத ஜனங்களிடத்தில் போய் அவருடைய அன்பை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுங்க. எனக்கு பைபிள் தெரியாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் கண்ணீரை துடைத்த ஏசப்பா கண்ணீர் வடிக்கிறார். இன்றைக்கும் அவர் அழுது கொண்டே இருக்கிறார். இவ்வளோதாங்க எனக்கு நான் கற்றுக்கொண்ட சத்தியமே இதுதாங்க. கிராமமாக போனேன். நான் போன முதல் கிராமத்தில் சாகுமடி மரித்து கொண்டிருந்த ஒரு தாயாரை, இந்த தாயாருக்கா ஜெபிங்கள் என்று சொன்னார்கள். ஜெபிக்க தெரியாமல் நான் ஜெபம் பண்ணேங்க. ஆனாலும் அந்த தாயார் உயிரோடு கூட எழுந்து விட்டார். ஐயோ, இவ்வளவு நல்ல ஆண்டவரை நான் சொன்னா ஏசப்பா கேட்குறாரு. கிறிஸ்தவங்க சாமி கணேசன் சொன்னா கேட்குறாரு. அண்டிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய தவறான எண்ணங்கள், தவறான தரிசனங்கள், தவறான இலக்குகள் என்னை விட்டு போய்விட்டது ஐயா. நான் இயேசுவுக்காக அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, நீர் எனக்கு உயிர் கொடுப்பீரானால், எனக்கு ஜீவனை கொடுக்கிற நாளெல்லாம் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி என் வாழ்க்கை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக இலக்கு வைத்தேங்க. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் ஒருவேளை அநேகர் இன்றைக்கி அங்கே வேலைக்கு போகணும், இங்கே வேலைக்கு போகணும், அந்த பணத்தை சம்பாதிக்கணும், இங்கே செய்யணும், நிறைய தரிசனம் இருக்குதுங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு தரிசனம் தாங்க. காலை எழும்பும் போது இன்றைக்கி ஒரு நாள் ஏசப்பா எனக்கு வாழ்நாள் கூட்டி கொடுத்துட்டாரு. எவ்வளோ பேர்கள் மரித்து விட்டார்கள், ஆனால் எனக்கு இன்றைக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரே. இன்னைக்கு ஃபுல்லாக ஏசப்பாவுக்காக வாழணும்னு சொல்லி தரிசனம் வைக்கிறேன், இலக்கு வைக்கிறேங்க. ஏசப்பா என் உயிர் கொடுத்த ஏசப்பா அழுதுகிட்டே இருக்கிறார், அவர் கண்ணீரை நான் துடைக்கணும்னு சொல்லி இலக்கு வைக்கிறேங்க. ஒவ்வொரு ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்கள் ஊழியத்தை செய்து நான் உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன், ஜெபம் பண்ணி உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறேன், என்னால் இயன்ற காணிக்கை தேவைப்படுவர்கள் கொடுத்து உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தரிசனம் வைக்கிறேங்க. ஏசப்பா கண்ணீரை துடைக்கிறதுக்காக என் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிற தரிசனம் வச்சிருக்கிறேங்க. அவருடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் செய்கிறார் ஐயா. இத்தனை வரை ஆழமரமாக இந்த ஸ்தாபனத்தை வளர்த்திருக்கிறார் ஐயா. அருமையான சகோதரியே, இந்த உலகத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து பயத்தோடு சிறையிருப்பில் நான் இருக்கிறேன் இந்த செய்திகளை கேட்கிறீர்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். நான் ஏசப்பாவை கண்ணீரை துடைக்க வாழ்க்கை அர்ப்பணித்ததுனால என்னுடைய சிறையிருப்புகளை நான் ஆண்டு மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற நீங்களும் அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் என் சிறையிருப்பை மாற்றினது போல உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். நீங்கள் நாளை தினத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. என் ஆண்டவர் தேவதூதனை அனுப்புவார். ஒரு வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிஸ்னஸில் பிரகாசிக்கும், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும் ஐயா.
ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புவார். உங்களுக்குரியவைகள் எதையும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். வஸ்திரத்தில் பொறுத்து கொள்ளும்படி பேதருக்கு சொல்லுகிறார். பாதரட்சிகளை தொடுத்து கொள்ளும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஐயா, உங்களுக்குரியவைகள் எதையும் நீங்கள் இழக்க மாட்டீர்கள். ஐயா, கிறிஸ்தவ நண்பர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின்படி நீதி வருங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு அவருக்காக நீங்கள் தரிசனம் வையுங்கள் ஐயா. அவருக்காக வாழும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள் ஐயா. இனி வாழ்நாள் முழுவதிலும் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது ஜெபிக்கும்படி நான் தரிசனம் வைக்கிறேன். மிஷனரிகளை தாங்கும்படி தரிசனம் வைக்கிறேன். இன்னும் ஏதாவது என்னால் என்ற ஊழியத்தை செய்யும்படி தரிசனம் வைக்கிறேன்னு சொல்லி இப்பொழுது பொருதுணையோடு கூட உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாருங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா நெருக்கங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அதே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, உங்களுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறீங்க. நான் ஆண்டவருக்காக ஒரு தரிசனம் வச்சு பாருங்க. ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களுக்காக நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். தரிசனமுள்ள பேதுருடைய சிறையிருப்பை மாற்றினீரே. முதல் காவல், 2ஆம் காவல், இரும்பு கதவண்டை வந்தபோது தானாய் திறந்ததே. தரிசனமுள்ள பேதுருவுக்கு சிறையிருப்பை மாற்றினீரே. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உமக்கென்று யாரெல்லாம் தரிசனம் வைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கதவுகளும் திறக்கப்படுவதாக, தடைகள் விலகுவதாக, கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, உமக்காக வைராக்கியம் உள்ளவளாக மாற்றுவீரா. இயேசுவின் நாமத்தினாலே அவளை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். ஜெபத்தை கேட்டபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.